வேதாகமம் புதிய ஏற்பாடு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருந்து திருச்சட்டமும் வாக்குறுதியும். சகோதர சகோதரிகளே, உலக வழக்கில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன். மனித முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கை யாரும் செல்லாததாக்கவோ அதனுடன் எதையும் சேர்க்கவோ முடியாது. வாக்குறுதிகள் ஆபிரகாமுக்கும் அவரது வழி மரபினருக்கும் தரப்பட்டன. பலரை குறிக்கும் முறையில் வழி மரபினர்களுக்கு என்று இல்லாமல் ஒருவரையே குறிக்கும் முறையில் உன் வழி மரபினருக்கு என்று உள்ளது. அந்த வழி மரபினர் கிறிஸ்துவே. என் கருத்து இதுவே. கடவுள் ஏற்கனவே முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கை 430 ஆண்டுகளுக்கு பின் வந்த திருச்சட்டம் செல்லாததாக்கிவிட முடியாது. அவரது வாக்குறுதியை பொருளற்றதாக்கிவிடவும் முடியாது. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் உரிமை பேறு கிடைப்பதால் இருந்தால் அது வாக்குறுதியால் தரப்படுவது இல்லை என்றாகிறது. ஆனால் கடவுள் அதை ஆபிரகாமுக்கு வாக்குறுதியின் வழியாகவே அருளினார். அப்படியானால் திரு சட்டத்தின் பயன் என்ன? குற்றங்களை எடுத்து காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. வாக்குறுதி உரியவரான வழி மரபினர் வரும் வரை அது நீடிக்க வேண்டியிருந்தது. வான தூதர்கள் மூலம் அச்சட்டம் இணைப்பாளர் ஒருவர் வழியாக கொடுக்கப்பட்டது. நேரடியாய் ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை. வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரடியாய் செயல்பட்டார். அடிமைகளும் உரிமை மக்களும். அப்படியானால் திருச்சட்டம் கடவுளின் வாக்குறுதிகளுக்கு முரணானதா? ஒருபோதும் இல்லை. வாழ்வு அளிக்க வல்லதொரு சட்டம் தரப்பட்டிருந்தால் அந்த சட்டத்தின் வழியாகவே மனிதர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆகியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோர் வாக்களிக்கப்பட்டதை நம்பிக்கையாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது. நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம். வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது. இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டி செல்லும் வழி துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நம் வழி துணைவரின் பொறுப்பில் இல்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடி மக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழி தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆமீன்.